வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பக்கத்து வீடு. கதைக்குள்ள போலாமா? என்னங்க, நம்ம வீட்டுக்கிட்ட ஏதோ காரு புதுசா நிக்குது பாருங்க. ஒருவேளை நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா என்று கேட்டாள் அமுதா. இல்ல நீ, நம்ம வீட்டுக்கு வந்தது போல தெரியல. பக்கத்து வீடு திறந்திருக்கு பாருங்க. அந்த வீட்டுக்கு புதுசா யாரோ வரப்போறதா அந்த வரதர் சார் சொன்னாரே. ஒருவேளை இவங்க தான் போல இருக்கு என்றாள் நேத்ரா. பார்த்திபன் எதற்கும் பதில் சொல்லாமல் தங்களது பக்கத்து வீட்டை உற்று பார்த்து கொண்டு நடந்து கொண்டிருந்தார். அவர்கள் அருகே வரவும் அந்த வீட்டில் இருந்து சுமனும் காயத்ரியும் வெளியே வரவும் சரியாக இருந்தது. மூவரும் அவர்களை பார்த்து தயங்கி நிற்க பார்த்திபனை பார்த்த சுமனும் புன்னகை செய்து கொண்டு நின்றான். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இவரு தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற இபி ஆபீசரு. பேரு சுமன். இது அவங்க மனைவி காயத்ரி அம்மா என்று அவர்களுக்கு அறிமுகம் செய்தார் வரதன். ஓ அப்படியா, நைஸ் டு மீட் யூ என்று பார்த்திபன் சுமனுக்கு கை கொடுக்க காயத்ரியை பார்த்து அமுதாவும் புன்னகை செய்தாள். சார், இவர் தான் உங்க பக்கத்து வீட்டுக்காரரு, நம்ம ஊரு போஸ்ட் மாஸ்டரு. இது அவங்க சம்சார அமுதாம்மா. இது சாரோட தங்கச்சி, பேரு நேத்ரா. பக்கத்து ஊர்ல தான் டீச்சரா வேலை பார்க்குது. அவளை பார்த்து காயத்ரியும் சுமனும் புன்னகை செய்தனர். நேத்ராவும் பதிலுக்கு புன்னகை செய்தாள். என்ன வரதன், இவருக்கு தான் நீங்க வாடகைக்கு விட்டுருக்கீங்களா? இல்ல பார்த்திபன் சார், வீட்டை விலைக்கே கொடுத்துட்டேன் என்று சிரித்தார் வரதன். என்னது என்று ஒரு சேர அமுதாவும் பார்த்திபனும் கேட்க, ஆமா சார், எத்தனை நாளைக்கு தான் வீட்டை பூட்டியே வச்சிருக்கிறது? எனக்கும் திருநெல்வேலிக்கு மாத்திட்டதால நானும் அங்கேயே வீட்டை வாங்கிக்கிட்டு செட்டில் ஆகிட்டேன். பசங்களும் இங்க வரமாட்டேன்றாங்க. என் மனைவிக்கும் இந்த கிராமம் அழுத்து போச்சான். அதனால வாடகைக்கு விடலான்னா இந்த கிராமத்துல யாரும் வாடகைக்கும் வரல. அப்பதான் சார் இந்த ஊருக்கு மாத்தலாகி வந்ததாகவும் இந்த ஊரு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொந்தமாவே வீடு வாங்கி இங்கே செட்டில் ஆகிட போதாவும் எதனா வீடு இருந்தா கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தாராம். நம்ம கோதண்டம் சொன்னான் என்று வரதன் முடிப்பதற்குள், ஆமா சார், அப்பதான் ஒரு ஃப்ரெண்டு மூலமா இந்த வீடு கிடைச்சது. போன வாரம் இங்க வந்து பார்த்தோம். அப்படியா? ஆமா சார், ஆனா நீங்க யாரும் பக்கத்துல இல்ல. ஆமா ஆமா, நாங்க எங்க தம்பி கல்யாணத்துக்காக மதுரை வர போயிருந்தோம் என்றாள் அமுதா. ஓ அப்படியா? அப்ப இந்த வீட்டை பார்த்த உடனே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதுதான் டக்குன்னு பேசி முடிச்சிட்டோம். அப்படியா? ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க. இந்த ஊரு ரொம்ப நல்லா இருக்கும் சார். இங்க நாங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கோம். என் ஒய்ஃபுக்கும் கிராமம்னா ரொம்ப பிடிக்கும்ன்றதால இங்க இருந்து எங்கேயும் மாத்திக்கிட்டு போக கூடாது. அப்படி போறதா இருந்தா நீங்க போங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா என்று சிரித்தான் பார்த்திபன். அப்படியா என்று காயத்ரி சிரித்து கொண்டே அமுதாவை பார்க்க, ஆமா, எனக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும் என்று சிரித்தாள் அமுதா. ஆமா, அதனால தான் பாருங்க, எங்க தோட்டத்துல எங்க அண்ணி எல்லா பூச்செடி காய்கறி செடி மரங்கன்னு வச்சு வளர்க்குறாங்க என்று சிரித்தாள் நேத்ரா. அப்படியா? பரவாயில்லையே. ஆனா எனக்கு இந்த செடிங்க மரங்க வளர்க்குறதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. அதுல பூச்சிங்க புழுலாம் வரும் என்று காயத்ரி உடம்பை சிலிர்த்து கொள்ள, ஆமா ஆமா, ஆனா செடியில பூக்கிற பூலாம் மட்டும் எடுத்து தலையில வச்சுப்பா. அதுவும் ரோஜானா ரொம்ப பிடிக்கும் என்று சிரித்தான் சுமன். இதை கேட்டு அனைவரும் சிரிக்க, பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகிட்டீங்க. அப்புறம் என்ன சுமன் சார், நல்லபடியா இருந்துக்கோங்க. வாழ்த்துக்கள். அப்ப நான் கிளம்புறேன் பார்த்திபன் சார், பார்த்துக்கோங்க என்று கூறிவிட்டு சென்று விட்டார் வரதன். பிறகு அமுதாவும் பார்த்திபனும் மிகவும் தொந்தரவு செய்ய அன்று அவர்கள் வீட்டிலேயே சுமனும் காயத்ரியும் சாப்பிட்டு விட்டு கிளம்பினர். ஒரே மாதத்தில் சிம்பிளாக பால் காய்ச்சி கொண்டு வந்து குடியேறினர் சுமனும் காயத்ரியும். அமுதாவும் நேத்ராவும் அவர்களுடன் இருந்து அனைத்தும் சீர் செய்து கொண்டிருக்க காயத்ரிக்கு அவர்களை மிகவும் பிடித்து விட்டது. அன்று இரவு வேலைகளை முடித்து கொண்டு தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து டேபிளில் வைத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்தாள் காயத்ரி. செல்லை நோண்டி கொண்டிருந்த சுமன் அவளை பார்த்ததும் அதை எடுத்து வைத்து விட்டு, என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கா? என்ன செய்யறது, புதுசா இங்க ஜாயின் பண்ணதால லீவ் போட முடியல. இல்லைன்னா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன். அட பரவாயில்லங்க, எனக்கு ஒன்றும் அவ்வளவு வேலை இல்லை. பக்கத்துல அமுதா அக்காவும் அவங்க நாத்தனாரு அதுதாங்க அந்த நேத்ராவும் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அப்படியா? பரவாயில்லையே. ஆமாங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பார்த்திபன் அண்ணாவும் ரொம்ப நல்லா பழகுறாரு. பரவாயில்லையே, அதுக்குள்ள அவர் அண்ணான்னு முறை வச்சு பேச ஆரம்பிச்சுட்ட. ஆமாங்க, அவங்க அந்த மாதிரி தான் பழகுறாங்க. ஆமா ஆமா, அந்த நேத்ரா பொண்ணையும் பார்த்தா எனக்கு ஏதோ கூட பிறந்த தங்க போலதான் ஒரு ஃபீலிங் வருது.
அந்த பொண்ணு அவங்க அண்ணா நிம்மல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா பாரு. ஆமா, அவளை பார்க்கும்போது எனக்கு இப்படி ஒரு நாத்தனார் இல்லையேன்னு தோணுது. எது செய்யறதா இருந்தாலும் அவங்க அண்ணிய தான் கேக்குறா. அவங்களும் அவளை பெத்த பொண்ணு போல பாக்குறாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கும் சின்ன வயசு தானே. ஆனா அவகிட்ட பக்குவமா பாசமா நடந்துக்கிறாங்க. பாவம், அந்த பொண்ணுக்கும் இப்பத்திக்கு இவங்க தான் எல்லாம். ஏன் பார்த்திபன் சருக்கு அம்மா அப்பாலாம் இல்லையா? தெரியலங்க. அவங்க அப்பா இவங்க சின்ன பசங்களா இருக்கும்போதே இறந்துட்டு இருக்காரு. அவங்க அம்மா இப்பதான் 2 வருஷம் முன்னே இறந்துட்டாங்களாம். ஓ அப்படியா? சரி, எப்படியோ அவங்க கூட நீ நல்லா நடந்துக்கோ. அவங்க நமக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. ஆமாங்க, நாமளும் அவங்களுக்கு உதவியா இருக்கணும் என்றாள் காயத்ரி. 1 வாரம் சென்றது. அன்று காலை அமுதா பார்த்திபனுக்கு சூடாக அடையும் அவியலும் பரிமாறி கொண்டிருக்க, அண்ணி நான் கிளம்புறேன் அண்ணி என்று பள்ளிக்கு கிளம்பி வெளியே வந்தாள் நேத்ரா. சரிம்மா. நேத்ரா, இந்தா இந்த டிஃபன் பாக்ஸ போகும்போது நம்ம காயத்ரி கிட்ட கொடுத்துடு என்று டேபிளில் இருந்த ஒரு பாக்ஸை அவளிடம் கொடுத்தாள். என்னம்மா இது என்று பார்த்திபன் கேட்க, அடையும் அவில்லங்க. நேத்து நானும் காயத்ரியும் பேசிட்டு இருந்தப்ப நான் இன்னைக்கு செய்ய போறேன்னு சொன்னேன். உடனே அவ எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு இந்த அவியலே செய்ய வராதுன்னு சொன்னா. அதனால என்ன, நாளைக்கு நானே டிஃபன் செஞ்சு கொடுத்துட்றேன், நீ டிஃபன் செய்யாதுன்னு சொல்லிட்டேன். அப்படியா? அப்ப சரி. ஆமாடி நேத்ரா, சீக்கிரம் கொண்டு போய் கொடு, அவர் வேலைக்கு போயிட போறாரு என்றான் பார்த்திபன். சரிண்ணா என்று நேத்ரா டப்பாவை எடுத்து கொண்டு சென்றாள். வாசலில் அழகாக பூத்திருந்த 2 ரோஜாவை பார்த்ததும் அதை ஒன்றை எடுத்து தனது தலையில் வைத்து கொண்டாள். மற்றொன்றை பறித்து கொண்டு பக்கத்து வீட்டுக்கு சென்றாள். அண்ணி, காயத்ரி அண்ணி என்றவள் அழைத்து கொண்டு வர, வாமா நேத்ரா என்று ஆபீஸிற்கு கிளம்பி வெளியே வந்தான் சுமன். கிச்சனில் இருந்து காயத்ரியும் அவளை அழைத்து கொண்டு வந்தாள். அண்ணி டிஃபன் கொடுக்க சொன்னாங்க என்று பாக்ஸை அவளிடம் கொடுத்தாள். ஓ, அடையும் அவியலுமா என்று கேட்டுக்கொண்டே காயத்ரி அதை வாங்க, அப்படியா, எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஃபன் ஆச்சே என்றான் சுமன். ஆமாங்க, அதனால தான் அக்கா கொடுத்து விட்டுருக்காங்க. நேத்து பேசும்போது சொல்லிட்டு இருந்த. பரவாயில்ல, அப்ப இன்னைக்கு உனக்கு டிஃபன் செய்யற வேலை இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ் நேத்ரா, அண்ணிக்கிட்டையும் சொல்லிடு. அண்ணா, என்ன இது, இதுக்காக தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? எங்க அண்ணிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்கு இல்லம்மா, பாவம் அவங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டோம், அதுக்காக சொல்ல வந்தேன். அண்ணா, நீங்க வேற, அவங்க சமைக்கிற சமையலை யாராவது பாராட்டிட்டா போதும், அவங்க சலிக்காம எல்லாம் செய்வாங்க. சரி, அது இருக்கட்டும். அண்ணி இந்தாங்க, உங்களுக்காக இன்னைக்கு நான் இதை கொண்டு வந்தேன், எங்க வீட்டுல பூத்துது என்று ரோஜாவை நீட்டினாள். ஓ அப்படியா, அழகா இருக்கே. ஆமா, நீ வச்சுக்கிட்டியா என்று கேட்டுக்கொண்டே அதை வாங்கினாள் காயத்ரி. வச்சுக்கிட்டா நீ பாருங்க என்று காண்பித்தாள். அழகா இருக்கு. ஆமா, என்ன இது, காதுல கம்மல் மேட்சிங்காவே இல்லையே? ஆமா நீ, இந்த புடவை புதுசா எடுத்தேன், அதுக்கு மேட்சா எதுவும் வாங்க முடியல. எங்க டைமே கிடைக்க மாட்டேங்குது. சரி விடு, என்கிட்ட இதுக்கு மேட்சா கம்மல் இருக்கு, நான் கொடுக்குறேன். புதுசுதான், கடைக்கு போயிருந்தப்ப வாங்கினேன், இரு கொண்டு வரேன் என்று உள்ளே செல்ல திரும்பினாள். அட அண்ணி, எதுக்கு இப்ப எனக்காக அதை கொடுக்குறீங்க? உங்களுக்காக வாங்கியிருப்பீங்க, நானும் கடைக்கு போய் அப்புறமா வாங்கிக்கிறேன். ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வீட்டில் தானே இருக்கேன், அப்புறமா போய் கூட புதுசா வாங்கிப்பேன். நீ வேலைக்கு போற பொண்ணு, மேட்சா போட்டுக்கோ, நல்லா இருக்கும் என்று உள்ளே சென்றாள். ஆமாம்மா போட்டுக்க, நாங்களும் உனக்கு அண்ணா அண்ணி தான் என்று சிரித்தான் சுமன். ஆமாண்ணா, நானும் அப்படிதான் உங்களை பார்க்குறேன். சரி, சீக்கிரமா சாப்பிடுங்க, சூடு ஆறிட்டா நல்லா இருக்காது. எங்க உங்க அன்னிக்காரி டிஃபன் தான் செய்யல, அதை வைக்க கூட நேரம் பண்ற பாரு என்று அவன் கேலியாக கூறிக்கொண்டிருக்க, இருங்க வந்துடுறேன் என்று நேத்ராவுக்கு கம்மலை கொண்டு வந்து கொடுத்து விட்டு அவனுக்கு டிஃபனை பரிமாறினாள். நேத்ரா அதை போட்டு கொண்டு கிளம்ப, நேத்ரா இருமா, நான் அந்த பக்கம் தானே போகணும், நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். இனிமேலும் அந்த பஸ்ல நீ போக வேண்டாம், ஒரே கூட்டமா இருக்கே, எப்படி நீ அதுல போற? என்னன்னா செய்யறது, அந்த பஸ்ஸை விட்டா வேற பஸ் இல்லையே என்று சலித்து கொண்டாள். சரிம்மா, இனிமேலும் நீ அண்ணா கூடவே போ. ஏங்க குழந்தைய அங்க விட்டுடுங்க. எதுக்கு அண்ணி, பாவம் அண்ணாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டு. ஆமா, நான் உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு போறேன், பேசாம வாமா என்று சிரித்தான். பிறகு அவன் சாப்பிட்டு விட்டு நேத்ராவை அழைத்து கொண்டு புறப்பட ஆபீஸிற்கு கிளம்பி வெளியே வந்த பார்த்திபன், ஏய் நேத்ரா, நீ இன்னும் அங்க இருக்கிற? பஸ் நேரம் போயிட்டு இருக்குமே என்றான். ஆமா,
அதுதானே நேத்ரா என்று பின்னால் இருந்து அமுதாவும் கேட்டுக்கொண்டு வர, இனிமேலும் நானே தங்கச்சியை கூட்டிட்டு போயிடுறேன் பார்த்திபன் என்றான் சுமன். ஆமாங்கா, அவரும் அந்த பக்கம் தானே போகணும். பாவம் சின்ன பொண்ணு அந்த கூட்டத்துல ரொம்ப அவதிப்படுறான்னு நேத்துதான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு என்று கூறிக்கொண்டு அங்கு வந்தாள் காயத்ரி. பார்த்திபன் அமுதாவின் முகங்கள் மலர்ந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சுமன். பாவம் நானே அதுதான் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருந்தேன். என்ன செய்யறது, நான் இவளை அவ்வளவு தூரம் தினமும் விட்டுட்டு வரவும் முடியாது. எனக்கும் இங்க ஆபீஸு. அட என்னன்னா கொஞ்ச நாள் வரைக்கும், அப்புறம் என்ன, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ புருஷன் வீட்டுக்கு போயிடுவா, அப்புறம் அவரு கூட்டிட்டு போவாரு என்று காயத்ரி நேத்ராவை பார்த்து சிரிக்க நேத்ராவின் முகம் டக்கென மாறியது. அமுதாவும் பார்த்திபனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இதை கவனித்தாள் காயத்ரி. பிறகு மூவரும் வேலைக்கு சென்றதும் வாடியிருந்த அமுதாவின் முகத்தை பார்த்து அருகில் வந்த காயத்ரி, அக்கா என்னக்கா, நம்ம நேத்ராவோட கல்யாண பேச்சு எடுத்ததும் ஏன் டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அன்னைக்கு ஒரு நாள் கூட நான் அவகிட்ட தமாஷுக்கு கல்யாணத்தை பத்தி பேசினேன், அவளும் அப்படிதான் ஆகிட்டா. இன்னைக்கு நீங்களும் அண்ணாவும் கூட ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. என்னக்கா, என்ன காரணம், நான் தெரிஞ்சுக்கலாமா? அமுதா பெருமூச்சு விட்டு கொண்டு அவளை பார்த்தாள். அதனால என்ன காயத்ரி, இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், உனக்கு தெரியறதுக்கு என்ன? எங்க நேத்ராவை 3 வருஷம் முன்ன ஆண்டிப்பட்டியிலிருந்து முத பொண்ணு பார்க்க வந்தாங்க. எங்க சொந்தம்தான். பொண்ணு அவங்களுக்கும் பிடிச்சு போக எங்களுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சு போகன்னு எல்லாருக்கும் ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. எங்க மாமியாருக்கு சொல்லவே வேண்டாம், சந்தோஷம் பிடிபடல. கல்யாணத்துக்கும் நாள் குறிச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். அப்பதான் அந்த இடி எங்க தலையில விழுந்தது. என்னக்கா என்னாச்சு என்று பதறிக்கொண்டு கேட்டாள் காயத்ரி. கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் இருக்கும் போது மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவர் ஸ்பாட்லேயே என்று தலையை குனிந்து கொண்டாள். அவள் தொண்டை அடைத்தது. அட கடவுளே, பாவங்கா, அந்த சின்ன பொண்ணு மனசுல எவ்வளவு ஆசைலாம் இருந்திருக்கும். அது எல்லாம் ஒரே நாள்ல இப்படி ஆயிடுச்சே. ஆமா காயத்ரி, அதுக்கப்புறம் அவளை எங்களால தேத்தவே முடியல. அவளை தொந்தரவு பண்ணாம அவ போக்குலயே விட்டுட்டு அமைதியா இருந்துட்டோம். படிச்ச பொண்ணு, எப்படியோ அவளே தேறி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. அவளை இப்படி பாக்குறதுல எங்க மாமியாருக்கு தான் ரொம்ப வேதனை. அதனால சீக்கிரமா அவளுக்கு வேற ஒரு நல்ல இடமா பார்க்கணும்னு இவரை போட்டு தொல்லை பண்ணாங்க. அவ முதல்ல ஒத்துக்கல, கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொன்னான். ஆனா நானும் அவரும் பேசி அவளை வழுக்கி கொண்டு வந்து 1 வருஷம் கழிச்சு திரும்பவும் வேற ஒரு இடத்துல வரனை பார்க்க ஆரம்பிச்சோம். அவங்களும் பொண்ணை பார்க்க வந்தாங்க. பொண்ணையும் அவங்களுக்கு பிடிச்சதா சொல்லிட்டு போனாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா போன 2 நாள்ல பையன் வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டான்னு கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. அட பாவிங்களா, ஏன் இது முன்னாடியே தெரியலையா? தெரியுமா, ஆனா அதை மறைச்சிட்டாங்க. பையன் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான், அவளைதான் கட்டிப்பண்ண சொல்லி அடம் பிடிச்சிருக்கான். ஆனா இவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. அதனால அவசர அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது இப்படி ஆயிடுச்சு. அட கடவுளே, அந்த வரன் நம்ம நேத்ராக்கா வரணும். என்ன பண்றது, எல்லாம் இங்க தலையெழுத்து. திரும்பவும் கல்யாணம் நிக்கவே ஊர்ல எல்லாரும் ஜாடமாடியா இவ ராசி இல்லாத பொண்ணு அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது பொண்ணு பார்க்க வர்றவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால நொந்து போன எங்க மாமியாரு அந்த வேதனையிலேயே போய் சேர்ந்துட்டாங்க. அட கடவுளே, என்னக்கா இது கொடுமை? ஆமா காயத்ரி, கொடுமைதான். இப்ப அவளுக்கு கல்யாணம்னாலே கசந்துடுச்சு. அந்த பேச்சு எடுத்தாலே அவ முகம் மாறிடும். அந்த பையன் இறந்ததுக்கும் இன்னொருத்தன் ஓடி போனதுக்கும் நேத்ராவா பொறுப்பு? இதுக்காக இவ்வளவு ராசி இல்லாத பொண்ணுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன செய்யறது காயத்ரி, இந்த ஊர்ல யாருக்கும் தெரியாம நாம எதுவும் செய்ய முடியாது. இது சின்ன ஊரு வேற. அப்படியும் நாங்க எப்படியோ வரனா பார்த்து கொண்டு வருவோம். ஆனா யாராவது இத சொல்லி அதை கலைச்சிடுறாங்க என்று வருந்தினாள். அக்கா விடுங்கக்கா, நம்ம நேத்ராக்கு லேட்டா அமைஞ்சாலும் லேட்டஸ்டா தான் அமையும் பாருங்க. இதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு? அவளுக்கு எப்ப அமையணுமோ அப்பதான் தானாவே அமையும். அது கண்டிப்பா நல்லதாவே இருக்கும் என்றாள். அவள் கூறிய சமாதானமும் தைரியமும் அமுதாவிற்கு பிடித்துவிட அதை தனது கணவனிடம் கூறி காயத்ரியை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தாள். பார்த்திபனுக்கும் அந்த வார்த்தைகள் நிம்மதியை கொடுக்க நேத்ராவை பற்றி அறிந்த சுமனுக்கும் அவள் மீது பரிதாபம் ஏற்பட்டது.
அன்றிலிருந்து அவள் மீது பாசம் அதிகமானது. நாட்கள் ஆக ஆக இரண்டு குடும்பமும் மிகவும் நெருக்கமாக பழகுவதும் சகஜமாக பேசிக்கொள்வதும் ஒன்றாக சேர்ந்து கோவிலுக்கும் சினிமாவிற்கு செல்வதும் ஒருவர் சமையலை ஒருவர் பகிர்ந்து கொள்வதும் என இருக்க, நேத்ராவும் சுமனையும் காயத்ரியும் தனது இன்னொரு அண்ணா அண்ணியாகவே நினைத்து உரிமையோடு பழக ஆரம்பித்தாள். தினமும் மூவரும் வேலைக்கு சென்றதும் காயத்ரியும் அமுதாவும் தோட்டத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்க, காயத்ரியிடம் தான் வளர்த்த செடிகளை பற்றியும் அவற்றை தான் எவ்வளவு விரும்புவதாகவும் கூறி சந்தோஷப்படுவாள் அமுதா. காயத்ரிக்கு இதில் ஆவல் இல்லை என்றாலும் அமுதாவிற்காக ஏதோ கேட்டுக்கொள்வாள். உண்மையில் சொல்ல போனால் அந்த செடியில் இருக்கும் கம்பளி பூச்சிகள் என்றாலும் புழுக்கள் என்றாலும் காயத்ரிக்கு மிகவும் பயமாக இருந்தது. அவளிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் ஏதாவது பூச்சி மேலே ஏறுகிறதா என்று சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே இருப்பாள். அன்று காலை சுமன் ஏதோ அவசரமாக வெளியே கிளம்ப, அந்த நேரம் காயத்ரி டிஃபனுக்கு நேரம் செய்யவே அவளை நன்கு திட்டி விட்டு சென்று விட்டான். அந்த கோபத்தில் இருந்த காயத்ரி தோட்டத்திற்கு சென்று துணிகளை எடுத்து கொண்டிருக்க, அவள் மீது ஏதோ குழுகுழுவென்று செல்வதை அறிந்து திடுக்கிட்டு கையை பார்த்தாள். கம்பளி பூச்சி நெளிந்து கொண்டு சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்து ஓவென கத்திய காயத்ரி அலறி கொண்டு கையை உதற, அங்க இரண்டு வீட்டிற்கும் நடுவே போடப்பட்டிருந்த முள்வேலியில் பட்டு அவள் கையை லேசாக கிழித்து விட்டது. அதிலிருந்து ரத்தம் கசிய காயத்ரிக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்து பரபரவென அங்கிருந்த முருங்கை மரத்தில் இருந்த கிளையை எல்லாம் ஒடித்து போட்டு கொண்டும் இந்த பக்கம் வளைந்து வந்த வாழை இலையை பீத்து கொண்டும் இருந்தாள். காய்கறி கழுவிய நீரை தோட்டத்தில் இருக்கும் செடிக்கு ஊற்ற வந்த அமுதா இதை பார்த்து அங்கு ஓடி வந்தாள். என்னம்மா காயத்ரி, எதுக்கு செடியெல்லாம் இப்படி பிச்சு போட்டுட்டு இருக்கிற என்று பதறிக்கொண்டு கேட்டாள். இதோ பாருங்க, இந்த முருங்கை மரத்துல இருந்து கம்பளி பூச்சி இந்த பக்கம் வந்து இந்த துணி மேலெல்லாம் ஏறுது. எனக்கு இதை பார்த்தாலே பிடிக்காது. அதுவும் இல்லாம இந்த வாழை மரத்துலயும் அந்த நெல்லிக்காய் மரத்துல இருந்தும் காஞ்ச இலைங்க விழுது. ஒரே குப்பையா இருக்கு. நான் எத்தனை வாட்டி தான் பெருக்கிறது? இந்த குப்பையெல்லாம் தான் வீட்டுல கண்ட பூச்சிங்க வருது என்று கத்தினாள். சரிம்மா, என்கிட்ட சொன்னா நானே வந்து சுத்தம் செய்யறேன். அதுக்காக பாவம் இந்த செடியை இப்படி பிச்சு போடணுமா? இதெல்லாம் வளர்க்க நான் எவ்வளவு பாடுபட்டு இருப்பேன் தெரியுமா? ஆமா, பெரிய இது தண்ணி ஊத்தனா தானா வளரப்போகுது. இதுக்காக இப்படி ஃபீல் பண்றீங்க? பாருங்க, இந்த கம்பளி பூச்சி ஊறினதால நான் கையை உதற போக முள்ளுல கீறிக்கிட்டேன் என்று கைகளை காட்டினாள். முள்ளு கீறி லேசாக ரத்தம் வந்திருந்தது. இது சாதாரண காயம் தானே, தேங்காய் எண்ணெய் வச்சா சரியா போயிட போகுது என்று அவள் சமாதானமாக கூற, ஆமா இது செப்டிக்கானா, வலி எனக்கு தானே, உங்களுக்கு என்ன என்று அவள் வடுக்கென கூற, அவளை ஆச்சரியமாக பார்த்த அமுதா, என்ன காயத்ரி, ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுற என்றாள். ஆமா, இருக்கிறத சொன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இழிச்சுக்கிட்டே இருந்தா நாங்க நல்லவங்க இல்ல? எங்களுக்கும் கோபம் வரக்கூடாது, ஒன்னும் இருக்க கூடாதா? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? சரி விடு, உனக்கு ஏதோ மனசு சரியில்லை போல இருக்கு, அதுதான் இப்படி வள்ளுவலுன்னு விழற. நான் அப்புறமா வரேன் என்று திரும்பினாள். ஆமா, நான் தான் வள்ளுவலுன்னு விழறேன், நீங்க அப்படியே சாந்த சுரூபியா என்றாள் காயத்ரி. டக்குன திரும்பிய அமுதா, என்ன காயத்ரி, நானும் போனா போகுதுன்னு அமைதியா போனா ரொம்ப பேசுற என்று முறைத்தாள். ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன், வலி எனக்கு தானே தெரியும். ஆமா, பெரிய காயம் பட்டு அப்படியே லிட்டர் லிட்டரா ரத்தம் போனா போல பேசுற. அடிப்பட்டது கண்ணுக்கே தெரியல, இதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? ஆமா, படிச்சவங்களா இருந்தா டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. நீங்க நாட்டுப்புறம் தானே, படிப்பும் ஒன்னும் பெருசா இல்ல, +2 தான். ஆமா, நீ அப்படியே கலெக்டருக்கு படிச்சிட்டியா? ஒரு டிகிரி பண்ணா என்ன பெரிய இவன்னு நினைப்பா? வீட்டுல இருந்து படிச்சு எழுதினாலும் டிகிரி முடிக்கலாம். எழுதலாம், அது என்ன வடை சுடுற வேலைன்னு நினைச்சீங்களா என்று காயத்ரி மிகவும் அவளை தாழ்த்தி பேச, பதிலுக்கு அமுதாவும் அவளை சமைக்க தெரியாத பெண், கோபக்காரி என்று பேச ஆரம்பித்தாள். அந்த சிறிய பிரச்சனை அன்று பெரிய வாய்ச்சண்டையாக மாறியது. வீட்டிற்கு வந்த கணவர்களிடம் அவரவர்கள் மனைவிகள் ஏற்றிவிட, அவர்களும் வார்த்தைகளை ஏடாகுடமாக விட்டு கொள்ள, அந்த சிறிய சண்டை பெரிய சண்டையாக வெடித்து இரு வீட்டாரின் நட்பு முறிந்தது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் முகத்தை திருப்பி கொண்டு போவதும், வேண்டுமென்றே அமுதா அவர்கள் காம்பவுண்டில் குப்பையை கொட்டுவதும் என செய்ய, காயத்ரியும் பதிலுக்கு அவள் வளர்த்து செடிகளை பீத்து எறிந்து விடுவதும் என சிறு பிள்ளைகளைப் போல் செய்து கொண்டு இருந்தனர். பார்த்திபனும் அவர்கள் வீட்டிற்கு ஏதாவது போஸ்டலில் வந்தால் அதை தாமதமாக இழுத்தடித்து தருவதும், பதிலுக்கு சுமனும்
பார்த்திபன் கரண்ட் பில் கட்ட வந்தாலோ ஏதாவது பிரச்சனை கூற வந்தாலோ அவனை நிற்க வைத்து தாமதப்படுத்துவதும் என ஜென்ம விரோதியை போல் நடந்து கொள்ள ஆரம்பித்தனர். இவர்களுக்கு இடையே நேத்ரா மிகவுமே தவித்து கொண்டிருந்தாள். அவளிடம் கூட சுமனும் காயத்ரியும் முகம் கொடுத்து பேசாமல் இருந்தனர். அன்று அமுதா எதிர் வீட்டில் இருக்கும் கோமதியிடம் பேசிக் கொண்டிருக்க கோவிலுக்கு சென்று விட்டு வந்து கொண்டிருந்த காயத்ரியை பார்த்து அவளிடம் ஜாடி பேச ஆரம்பித்தாள். ஏன் கோமதி, மனசுல ஈவு இறக்கம் நல்ல எண்ணம் இல்லாதவங்க கோவிலுக்கு போய் தான் என்ன பிரயோஜனம் சொல்லு என்றாள். இதை கேட்டு காயத்ரிக்கு சுள்ளன கோபம் வர, ஆமா நான் ஈவு இறக்கம் இல்லாதவதான், ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்களோ என்று கத்தினாள். ஆமா நான் அப்படி இருக்கிறதாலதான் புள்ளிங்களாட்டம் அந்த செடிங்களை வளர்க்குறேன், ஆனா நீதான் அதை உடைச்சு போடுற. ஆமா அப்படியே பெரிய குத்தம் செஞ்சிட்டேன். ஆமாண்டி அது குத்தம்தான், அதுங்களோட அருமை உனக்கு எங்க தெரிய போகுது? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். செடி கொடிக்கே இப்படி ஆதங்கப்படுறீங்களே. வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா, அவளை காலத்துல கரை சேர்க்க வேண்டாம். ஏதோ சாக்கு வச்சுக்கிட்டு ஊர் மேல பழிய போட்டுக்கிட்டு அவளுக்கு செலவு செய்ய பால் மாறிக்கிட்டு அந்த பொண்ணை அப்படியே வச்சிருக்கீங்க. அவ நல்லா சம்பாதிக்கிறா இல்ல, அதை அனுபவிக்கதான் இது ஒரு சாக்கு உங்களுக்கு. கடைசி வரை அவளுக்கு கல்யாணமே ஆக போறதில்ல. அப்படியே எவனாவது வந்தாலும் உங்க கெட்ட மனசுக்கு யாராவது ஏதாவது சொல்லி தடுக்கதான் போறாங்க என்றாள் ஆவேசமாக. ஏய் அனாவசியமா பேசாத, நாங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணதான் போறோம், நீ பார்க்கதான் போற. உன்னை தவிர இந்த தெருவுல எல்லாருக்கும் நாங்க பத்திரிக்கை வைக்கதான் போறோம்டி, பாரு. அப்படி இந்த கல்யாணத்தை யாரு தடுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன் என்று கத்திவிட்டு உள்ளே சென்றாள் அமுதா. இதை பார்த்து கொண்டிருந்த நேத்ராவிற்கு மனது பதறியது. இவர்களை எப்படியாவது சமாதானம் செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டாள். அன்று செடியில் பூத்த ரோஜாவை எடுத்துக்கொண்டு தனது அன்னிக்கு தெரியாமல் காயத்ரி வீட்டுக்கு சென்றாள் நேத்ரா. காயத்ரி அதை வாங்க மறுத்து அமுதாவை பற்றி ஏதேதோ எரிச்சலாக பேச நேத்ரா அழுது கொண்டே அங்கிருந்து வருவதை பார்த்த பார்த்திபன் அவளை வாசலிலேயே நிற்க வைத்து திட்டினார். இதை பார்த்து சுமன் அமைதியாக உள்ளே சென்றான். என்னங்க, எதுக்கு நேத்ராவை திட்டினீங்க? பாவம், அவ உள்ள வந்து அழுதுட்டு இருக்கிறா என்று கேட்டுக்கொண்டு அமுதா அங்கே வர பார்த்திபன் கடகடவென உள்ளே சென்று சோஃபாவில் தொப்பென அமர்ந்து நடந்ததை அவளிடம் கூறினான். ஏன் நேத்ரா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது இனிமா அந்த வீட்டுக்கு போகாதன்னு? அவதான் அந்த பேச்சு பேசுறாளே, அப்படியாவது அவளோட நீ பழகிதான் ஆகணுமா என்று அழுது கொண்டிருந்த நேத்ராவை பார்த்தாள் அமுதா. அண்ணி அது இல்ல அண்ணி, உங்களை போலதான் அவங்களையும் நான் அண்ணியா நினைச்சு பாசத்தோட பழகிறேன். ஆமா நீ தான் அப்படி நினைக்கிற, ஆனா அவ அப்படியா நினைக்கிறா? சின்னதா ஒரு முள்ளு கிரணதுக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டா பஜாரி. அண்ணி அவங்க எப்பவும் அப்படி நடந்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஏதோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லையோ இல்ல மனசு சரியில்லாம இருந்திருக்கலாம். ஆமா அப்ப சரி, அதுக்கப்புறம் வந்து பேசிருக்கலாம் இல்ல? அதுதானே, அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்லை. அவங்களுக்கு திமிரு, நம்ம கிட்ட சும்மா பேருக்கு பழிட்டு இருந்திருக்காங்க. உங்க அன்னிக்காரியோட சமையலை பாராட்டி இங்கே சாப்பிடவும் நல்லா வேலை வாங்கிக்கவும் நடிச்சிருக்காங்க என்று கத்தினான் பார்த்திபன். அண்ணா ஏன்னா செஞ்ச உதவியெல்லாம் இப்படி சொல்லி காட்டுறீங்க? அப்படின்னா பாவம், அந்த அண்ணா கூட தான் நாமெல்லாம் வெளியில போனா அவங்க கார்ல கூட்டிட்டு போவாரு, அவரே எல்லா செலவும் செய்வாரு என்று நேத்ரா அழுது கொண்டே கூற, ஏய் என்ன எதிர்த்து பேசுறியா? இனிமேல நீ அங்க போறதையோ அவங்க கிட்ட பேசுறதையோ பாத்துக்க. முதல்ல உன்னை சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு அனுப்பணும். சொல்ல மறந்துட்டேன். அமுதா, நேத்து நம்ம தரகர் மணி போன் போட்டிருந்தாரு. என்னங்க, என்னவா? வள்ளியூர்ல இருந்து ஒரு நல்ல வரன் வந்திருக்கான். பையனும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருக்காராம். இந்த வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க வராங்களாம். அப்படியா? நேத்து தான் மாரியாத்தாக்கு காசு முடிஞ்சு வச்சு வேண்டிக்கிட்டேன். போன வர அந்த காயத்ரி பொண்ணு எப்படிலாம் பேசிட்டா தெரியுமா? இவளுக்கு கல்யாணமே நம்ம செய்ய மாட்டோமா, அப்படியே செஞ்சாலும் அதை யாராவது நிறுத்திடுவாங்கன்னு சவால் விட்டாங்க. அப்படியா? ஆமாங்கண்ணா, இந்த கல்யாணத்தை நம்ம ஜாக்கிரதையா ஏற்பாடு பண்ணணும். நம்மள தலைகுனிய வைக்க அந்த காயத்ரி அவன் புருஷனுமே எதனா ஏடா கூட பண்ணுவாங்க. ஆமா, இவங்க வேற நம்ம பக்கத்து வீட்லயே இருக்காங்க. பையன் வீட்டு ஆளுங்க கிட்ட எதனா ஏடா கூடமா சொல்லி வச்சாலும் வைப்பாங்க. அதனால அவங்களுக்கு தெரியாம தான் நாம இதுக்கு ஏற்பாடு பண்ணணும். தரகர் ஊர்ல இருக்கிறவங்க யாரும் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க கிட்ட பேச விடாம நான் பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டாரு.
இவங்க கிட்ட அவங்கள பேச விடாம நாம தான் பாத்துக்கணும் என்றான். ஆமாங்க, சரியா சொன்னீங்க என்று அமுதாவும் கூற, அனி அவங்க ஏதோ கோவத்துல அப்படி பேசினாங்க. அவங்க போய் என் கல்யாணத்தை நிறுத்துவாங்களா? ஏய், நீ சின்ன பொண்ணு, உனக்கு தெரியாது, அமைதியா இரு என்றான் பார்த்திபன். அந்த வெள்ளிக்கிழமை நேத்ராவை வந்து பெண் பார்த்தனர் மாப்பிள்ளை வீட்டார். இருவருக்கும் பிடித்துவிட நேத்ராவிற்கு மட்டும் மனது பதறி கொண்டிருந்தது. பாவம், காயத்ரி அண்ணி தான் எனக்காக ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. என் கல்யாணம் நடக்கணும்னு சாமிக்கெல்லாம் வேண்டிக்கிட்டதா சொன்னாங்க. ஆனா இந்த நேரம் அவங்க இங்க வர முடியாம போயிடுச்சு என்றால் மனதில் புலம்பிக் கொண்டிருக்க, ஊருக்கு சென்று திருமணத்துக்கு நாள் குறித்து அனுப்புவதாக மாப்பிள்ளை வீட்டார் கூறிவிட்டு சென்றனர். 1 மாதம் வரை அவர்களிடம் இருந்து எந்த தகவலும் வராததால் பார்த்திபன் தரகர் மணிக்கு அன்று போன் செய்து விசாரித்தான். ஐயா, அவங்க இந்த இடம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அத நானும் உங்ககிட்ட சொல்ல சங்கடப்பட்டுக்கிட்டு தான் அமைதியா இருந்தேன் என்று தரகர் இழுக்க பார்த்திபன் அதிர்ந்து போனான். என்ன தரகரே, என்ன சொல்றீங்க? இங்க எல்லாம் பிடிச்சது போல தானே பேசிட்டு போனாங்க. ஆமா சார், என்கிட்டயும் ரொம்ப பிடிச்சதா சொன்னாங்க. ஆனா யாரோ அவங்க மனச கலைச்சிட்டு இருக்காங்க. அதே பழைய விஷயம்தான் அவங்களும் சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்த விஷயம் ஊர்ல யாருக்கும் தெரியாதே. நானும் நீங்களும் ரொம்ப ஜாக்கிரதையா தானே எல்லாம் ஏற்பாடு பண்ணோம். ஆமா சார், நானும் அவங்க கூடவே இருந்து ஊர்ல யார்கிட்டயும் பேச விடாம பாத்துக்கிட்டேன். ஆனா உங்க பக்கத்து வீட்டுல இருக்காரு, அவரு மட்டும்தான் அன்னைக்கு மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருந்தாரு. என்னது, அந்த சுமனா? ஆமா சார், அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. நீங்களாம் உள்ள மாப்பிள்ளையோட அம்மா அப்பா கிட்ட பேசும்போது மாப்பிள்ளை போன் வந்ததுன்னு வெளியில வந்தாரு. அப்பதான் பக்கத்து வீட்டுல அவரை பார்த்து பேசிட்டு இருந்தாரு. நானும் சரி, பக்கத்துல இருக்கிறவங்க தானே, அவங்க உங்க கூட சுமூகமா இருப்பாங்கன்னு நினைச்சுதான் பேசாம இருந்துட்டேன் என்று தரகர் கூற, ஆத்திரத்தோடு போனை வைத்துவிட்டு ஆவேசமாக சுமன் வீட்டிற்கு செல்ல திரும்பினான் பார்த்திபன். என்னங்க, என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி கோமா இருக்கீங்க என்று அமுதா பதறிக்கொண்டு அவன் கைகளை பிடித்து கொண்டாள். விடு என்ன, நீ அன்னைக்கு அந்த காயத்ரியை பத்தி சொல்லும் போது கூட நான் சரியா நம்பல. ஆனா இப்ப அவங்க சொன்னதை செஞ்சிட்டாங்க என்று கருவினான். அண்ணா, என்னண்ணா, என்ன ஆச்சு என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தாள் நேத்ரா. அண்ணா அண்ணின்னு அவங்கள பாசமா கூப்பிட்டு இருந்தியே, அவங்களே உன் வாழ்க்கைக்கு ஒலைய வச்சுட்டாங்க. அண்ணா, என்ன சொல்றீங்க? ஆமா நேத்ரா, அன்னைக்கு மாப்பிள்ளை கிட்ட அந்த சுமன் பேசிட்டு இருந்தானா. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா, இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இந்த இடம் வேண்டாம், பொண்ணு ராசி இல்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டாங்களாம். இதுக்கு யார் காரணம்? அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தது யாருக்கும் தெரியாது. தரகுரம் அவங்கள ஜாக்கிரதையா கூட்டிட்டு வந்தாரு. நானும் கண்கொத்தி பாம்பா பாத்துட்டு இருந்தேன். அன்னைக்கு இந்த ஊர்ல இந்த சுமனை தவிர வேற யாரும் அவங்க கிட்ட பேசல. அண்ணா, அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த ஊர்ல மூச்சு விட்டாலே அது தீயா பரவிடும். இந்த அழகுல இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்க. ஆனா கண்டிப்பா சுமன் அண்ணா இந்த கேவலமான வேலையை செஞ்சிருக்க மாட்டாரு. ஆமா, நீ இப்படியே நம்பிட்டு உன் கல்யாணத்தை நிறுத்தின அவனை நான் சும்மா விடமாட்டேன் என்று பார்த்திபன் ஆவேசமாக வெளியே செல்ல, அமுதாவும் நேத்ராவும் பதறிக்கொண்டு அவன் பின்னால் சென்றனர். இதற்குள் வாசலில் கார் வந்து நிற்க, அதிலிருந்து நேத்ராவை பெண் பார்த்து விட்டு சென்ற ரவியும் அவனது தந்தையும் வந்திறங்கினர். அவர்களை பார்த்த மூவரும் அதிர்ந்து நிற்க, என்ன சம்மந்தி, நாங்க வர்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? கரெக்டா வாசல்ல வந்து நிக்கிறீங்க என்று சிரித்து கொண்டே உள்ளே வந்தார் சோமநாதன். சுமனும் அவனது வீட்டில் இருந்து வெளியே வந்தான். ஐயா, அதெல்லாம் இல்ல, நீங்க வர்றது எங்களுக்கு தெரியாது. நீங்க கல்யாணத்தை நிறுத்திட்டதா தரகர் சொன்னாரு. ஐயா, இங்க கண்டவங்க கண்டது சொல்லுவாங்க. என் தங்கச்சிய பத்தி இல்லாததும் பொல்லாதும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காகலாம் நீங்க கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம். வேணும்னா என் தங்கைக்காக நான் இன்னும் 10 சவரன் நகை கூட வேணா செஞ்சு போடுறேன். நீங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறேன் என்று சுமனை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே தடுமாறிக்கொண்டு கூறிக்கொண்டிருந்தான் பார்த்திபன். நோனோ, அப்படிலாம் இல்ல பார்த்திபன், நீங்க முதல்ல பதறாதீங்க. நாங்க கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லத்தான் வந்தோம் என்றார் சோமநாதன். அனைவரும் அவரை அதிர்ந்து பார்க்க, என்ன சொல்றீங்க என்று அதிர்ந்தான் பார்த்திபன். ஆமாம் பார்த்திபன், உங்க தங்கையை நாங்க பார்த்துட்டு போன 2 நாள்லயே
எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்தது. அந்த பொண்ணு ராசி இல்லாத பொண்ணு, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாகி நின்னுடுச்சுன்னு நடந்ததெல்லாம் ஒரு நெகட்டிவா அதுல எழுதி இருந்தது. யாரத எழுத்துனாங்கன்னு தெரியல. அப்புறம் நாங்களும் மனசு குழம்பி எங்க ஆளுங்களை விட்டு இந்த ஊர்ல விசாரிச்சோம். எல்லாரும் ஏறக்குறைய அதே போல சொல்லவே அப்பவே தரகரி கிட்ட சொல்லி நாங்க கல்யாணத்தை நிறுத்திட சொல்லிட்டோம். அப்பதான் சுமன் எங்க வீட்டுக்கு வந்தாரு. என்னது, சுமனா? ஆமா, சுமன் அண்ணா என்னோட அண்ணனோட ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒன்னா படிச்சவங்க. அவரு தான் நேத்ராவை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் ரொம்ப பெருமையா எங்க வீட்டுல வந்து சொன்னாரு. நேத்ரா ரொம்ப நல்ல பொண்ணு, என் தங்க போல. ஏதோ ஆக்சிடென்டா சில விஷயங்கள் அவ வாழ்க்கையில நடந்துடுச்சு. அதுக்காக அந்த அப்பாவி பொண்ண இப்படிலாம் பண்றது என்ன நியாயம்? அதுவும் இல்லாம அந்த ஊர்ல வேணும்னே அவ பேர்ல வதந்திய யாரோ பரப்புறாங்க. நீ படிச்ச பையன் தானே, இந்த காலத்துல இப்படிலாம் மூட நம்பிக்கையோட யோசிக்கலாமா? அதுவும் நீ ஒரு ஆசிரியர், உனக்கும் ஒரு தங்க இருந்து இப்படி ஆனா உன்னால பொறுத்துக்க முடியுமான்னு கேட்டாரு. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல, எங்க அம்மா அப்பா தான் பயப்படுறாங்கன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு நேத்ராவை அன்னைக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டுல எங்க அம்மாவும் அப்பாவும் பயப்படும் போது நான் அவங்களை எப்படி சமாதானம் செய்யறதுன்னு குழம்பிருந்தேன். அந்த சமயத்துலதான் சுமன் அண்ணா வந்து பேசினாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமாப்பா, அதுக்கப்புறம் தான் நாங்களும் மனசு மாறணும். உடனே தரகரி கிட்ட கூட சொல்லாம நாங்களே இங்க வந்து நேர்ல எல்லாம் சொல்லலான்னு வந்துட்டோம் என்றார் சோமநாதன். பார்த்திபன் கண்களில் கண்ணீர் வடிய சுமனை பார்க்க அவன் சிரித்து கொண்டு அமைதியாக நின்றிருந்தான். சுமன் என்று கத்தி கொண்டு ஓடிய பார்த்திபன் அவனை கட்டி கொண்டு அழ, அமுதாவும் ஓடி சென்று காயத்ரியை கட்டி கொண்டாள். இதை பார்த்த நேத்ராவிற்கு சந்தோஷம் பிடிபடாமல் அவளும் அங்கு ஓடினாள். சுமன், என்ன மன்னிச்சிடு சுமன், என்ன மன்னிச்சிடு. நான் உன்ன சரி சரி, எனக்கு எல்லாம் தெரியும். உன் மனநிலைமையில யார் இருந்தாலும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆமா, அவரு சொல்றது சரிதான். ஏதோ பொம்பளைங்க நாங்க சின்னதா சண்டையை போட்டுக்க போய் அது இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு. அதுக்காக நாங்க நம்ம நேத்ராவோட கல்யாணத்தை நிறுத்திடுவோமா என்றாள் காயத்ரி. ஆமாம் பார்த்திபன், அவ உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தங்கச்சியாச்சே. நானே எப்படி என்று சுமன் கூற அவன் தொண்டை அடைத்தது. அவனை மீண்டும் வாரி அணைத்தான் பார்த்திபன். இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். அந்த செடியை அங்க வச்சதால தானே நமக்குள்ள இந்த பிரச்சனை என்றாள் அமுதா. இல்லக்கா இல்ல, நான் தான் கையில பட்ட சின்ன அடியை பெருசாக்கி அந்த பச்சை செடிகளை மூர்க்கத்தனமா அன்னைக்கு பிச்செறிஞ்சிட்டேன். அதனோட அருமை அன்னைக்கு நீங்க சண்டையில சொல்லும் போதுதான் தெரிஞ்சுது. அதுங்களும் நம்ம வீட்டு பிள்ளைங்க போலதான். இனிமே நானும் உங்க கூட சேர்ந்து அந்த செடிங்களை வளர்க்க போறேன். அப்ப கம்பளி பூச்சி வந்தா என்று சிரித்தாள் நேத்ரா. அதை பிடிச்சி உன் மேல விட்டுடுவேன் என்று சிரித்தாள் காயத்ரி. இதை கேட்டு அனைவரும் சிரிக்க, எப்படியோ பிரிஞ்சிருந்த நீங்க எங்களால இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. இனிமே எங்க கல்யாணத்துக்கு நீங்க வருவீங்க இல்ல என்றான் ரவி. ஆமா ஆமா, பொண்ணு பார்க்கவே அன்னைக்கு எங்க அண்ணாவும் அண்ணியும் வரல. அதுவே எனக்கு வருத்தமா இருந்தது. ஆனா ஆண்டம் அருளால என் கல்யாணத்துக்கு எங்க சுமன் அண்ணாவும் காயத்ரி அண்ணியும் வந்துடுவாங்க என்று காயத்ரியை கட்டி கொண்டாள். வாலு, நாங்க உன் கல்யாணத்துக்கு வருவோமா? நாங்க தான் உன் கல்யாணத்தை எடுத்தே நடத்த போறோம் என்றான் சுமன். அப்படி போடு என்று பார்த்திபன் அவனை கட்டி கொள்ள அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் பக்கத்து வீடு கதை முற்றம். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.